வரலையா? பாதி பேர் தானே அவன் தூக்கு போது அண்ணா தளபதியாரே, அனைத்து சீர சிரம செய்து விட்டேன். இளவரசர் வந்து கொண்டே இருக்கின்றார். மகளே, இந்த கோவிலும் இல்லை. இங்கதான் போடுவாங்களா? அறிவு வெளிநாட்டுல இருந்து வரல, யார் யாரு கண்ணு படிச்சு என்னவோ அதுக்கு அதான் டிஸ்ட் சுத்து வாம கொடுக்கற மூதேவி வாம கொண்ட இங்க இருக்க உனக்கு நோக்கு தெரியாதோ? என்னடா நோக்கு தெரியாது? அண்ணா 23 புலி எஸ்எம்எஸ்லாம் எனக்கு பிடிக்க வந்திருக்குது. மகனுடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகனை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வாழுக மகனே வாழுக. அப்பா மகளே, ரெண்டு மகள் ஆசை மகள், ஒரே மகள் ஒப்பற்ற மகள், எழிலரசியை வாழ்த்துங்கள் அப்பா. வாழுக மகளே வாழுக. நீங்கள் சீக்கிரம் சத்துதே வாய், நன்மையை சேர்த்து விடுவாய். அண்ணா நீங்க ஒரு பெருமான் இல்லைங்க, சாவரத்து கடை நாங்க 2 பேரும் அங்க இருந்து வந்துக்கிறோம். ஐயோ அப்படி சொல்லணுமா? அனைத்து நலங்களையும் வளைகளையும் சேர்த்துடுவாய். அப்படி தெளிவா சொல்லணும்டா. உண்மைதான். மொட்டை மொட்டையா பேசினா பட்ட பட்டியா வாங்குவேன். அம்மா நீ அம்மா அம்மா கோசிக்கிறா என்னடா? அம்மா நான் யாருமா? நான் உனக்கா? டேய் நீ என்னோட குழந்தைடா. என்னமா நானு? ஆமா உன் புள்ள மாதிரி இல்ல, நீ என் புள்ள மாதிரி. அம்மா நான் உனக்கு புள்ள தானே? நீ என் புள்ள தான்டா. நீ எனக்கு அம்மா தானே? நான் உனக்கு அம்மா தான். பால் கூட அது சொல்லல. இந்த ஊருக்கு டீ எடுத்துன்னு வருவாங்களே, பால் எடுத்துன்னு வர சொன்னா அப்படி சொல்லுடா. தெளிவா உள்ள வந்தாங்களா? அப்பவே சொல்ல வேண்டியதானே? அப்பயே சொன்னல. சரி உன்னை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. யாரா அவன்? இப்ப நந்துங்க பட்டிமன்றம் நந்துங்க. டேய் என்னடா பண்ணி இப்படி வாயா? என்ன சொல்றா தெரியுமா? கேட்டா பொறுமையாடி கொஞ்சம். அம்மா கால ஓச்சாங்க. பொறுமையா வடிவா. லைட் லைட் நாங்க போவே இல்லப்பா. அவங்க என்ன தெரியும் பேசுறாங்க?
ஒண்ணு பாவாடை உள்ள எதனா போட்டு வந்துக்கிறதா இல்லைன்னு ஏய், அட மூதேவி. அந்த கொய் பூச்சி கேட்டுனா இவன் பதில் சொல்லுங்க யாரு போடா ஏய், ஏய், அதுவும் ஜட்டி கலரு உன் போட்ட ஜட்டி ரெட் கலரு ஏமா அச்சு வேலை போட்டு எப்படி நம்ம மீன் குடிக்கணும் இல்லைச்சுமா டேய் இளவரசி அம்மா ஐயா இது வச்சம்மா நீனா நான் தான் அம்மா என்னடா நீ வந்தது எனக்கு தெரியும் தெரியும் ஒண்ணு வந்துட்டாரா டேய் எங்க அண்ணன் எப்பயும் வந்துட்டாரா வெள்ளார் பாருமா ஒரு குழந்தை இல்ல ஆமா ஆமா அவன் சட்டி கூட போட மாட்டாரு டேய் குழந்தை இல்ல ஒரு ரெண்டு பேருக்கு சட்டி யார் போடுறாங்க போற வேலை அம்ட்டும் புள்ளியில இருக்கும் போது டேய் அம்மத்தம் பிள்ளையில ஒண்ணு வந்துட்டாரா வந்துட்டாரா ஏங்கம்மா டேய் ஒண்ணு வந்துட்டாரா வந்துட்டாருப்பா அதான் போட்டா உங்களுக்கு கருவாடு நான் தள்ளிட்டேன் ஒண்ணு வந்துட்டாரா கருவாடு இருக்கிறாங்க ஏங்கம்மா கராரா டேய் இத நிக்கிறாரு என்ன இவர்தான் எங்க அண்ணன் டேய் மொத்த தூர போடு டேய் இவன் யாரோ டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி இப்ப தெரிஞ்சு யாரும் வந்திருக்காங்க ஐயா பருப்பே அற்புதம் இல்ல. ஏன் ஒதிப்பே சிறப்பு. கருவாட்டுக்காரங்கள புடிச்சு அடிக்கிறாங்க நான் கருவாடெல்லாம் விக்கல சரியா? இருந்தாலும் செய்யும் தொழில தெய்வம் நாங்களா எந்த தொழில் இருந்தாலும் என்னடா உண்மை ஒத்துக்கணும் பத்தியா உங்க தாயில வார்த்தை வாசம் கருவாடே கருவாடே ஏண்டா எந்த தொழில் செய்யறடா சரி ஐயா சொல்லுடா நீங்களா இல்ல வரச்சுடா ஆமாண்டா எங்க போனே போனாலா நீ அயல்நாட்டுக்குடா அயல் நாட்டுக்கு போனேன் எதற்காக எதற்காக ஏய் நம் நாட்டுக்கு தேவையான அனைத்து வித கலைகளை கற்றுவோம் பட்ட படிப்படிக்கு வெளிநாட்டு போனேன் ஆமாண்டா ஐயா வெளிநாடு போய் பட்ட படிப்பு தான் முடிச்சியா அங்க ஒயின் ஷாப்ல பாட்டில் பொறுக்கினியா ஏண்டா இதுக்காக என்ன நினைச்சாங்க என்ன பார்த்தா ஒயிட் ஷாப்ல பாட்டில் பறக்கிற மாதிரி இருக்கு இல்லங்க நான் உன்னை சோதனை செய்ய போறேன் என்ன சோதனை செய்ய போறியா உண்மைதான் ஐயா உன்னிடம் 2 கேள்விகள் கேட்க போகிறேன் அந்த கேள்வி அங்கெல்லாம் இருந்தா எடுத்து போ ஏய் அது கிடையாது கேள்விகள் கேட்க ஓ போகிறேன் கேள்வி கேட்க போகிறாய் உண்மைதான் அப்படியே கேட்டதுக்கு முதல் கேள்வி முதல் கேள்வி கொஸ்டின் நம்பர் 1 அந்த குழந்தை கூட அதிகமா சொல்லுதுடா நீ சொல்லுங்க கொஸ்டின் நம்பர் 1 ஓஹோ கேள்வி எண் 1 அதாங்க அதான் ஒரே ஆங்கில படிச்சிட்டு ஏன்டா சரி வா வா சொல்லுடா. நானே ஒரு ரெண்டாம் கட்டம் ரெண்டாம் கட்டல ஐயா முதல் கேள்வி முதல் கேள்வி ஐயா சொல்லுடா 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் அறிவு கட்டணும் அறிவு இருக்கா இல்லையா ஏண்டா ஏமாலியா இருப்ப அறிவு அடமானம் போட்டு அடமான பட்டியா அதனால தான் முட்டாள் மாதிரி டேய் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் உனக்கு நஷ்டம்னால ஒரு அறிவு அட கட்டணும் போங்க பால ஏண்டா 200 ரூபாய் லாபம் வருதுன்னு நான் சொல்றேன் கொண்டுட்டு போ ஏய் கையில போட்டா கூட சரி 200 ரூபாய் நஷ்டம்னால வருது A for apple, B for ball. ஏண்டா ஐயா கேட்க உனக்கு புரியுதா ஐயா 200 ரூபாய் லாபம் வருதுன்னு நான் சொல்றேன் 200 ரூபாய் உனக்கு தெரியுமா தெரியாதா ஏய் அறிவு கட்டது இதுதானே என்னடா பஞ்சு முட்டாய் விக்கிற மாதிரி யோசிச்சு என்னடா பண்றது உன் கூட வந்திருக்கல ஐயா ஆமாடா எப்படி தெரியுமா சொல்லுடா எப்படி 200 ரூபாய் லாபம் தெரியுமா எப்பற சொல்றேன் நானே தெரிஞ்சுக்கிறேன் நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அண்ணா, ஒரு மூமெண்ட் கூடாண்டா என்ன சொல்ல சொல்லி முடிக்கலடா நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் அட பாவி நீ 100 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு முட்டை அது 200 ரூபாய் லாபம்டா உள்ள பொலி ஓட்டிங்கறாங்கடா சத்தம் வந்து பாடுறா ஏண்டா நான் என்னவா நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன் முதல் கேள்வி தோல்வி விட்டார் இரண்டாவது கேள்வி இப்ப பதில் சொல்றேன் பாரு கேளுடா இப்ப பாரு ஐயா இப்ப கேளுடா இப்பதான் தூக்கணும் எப்படி எப்படி ஐயோ பதில் சொல்லணும் அறிவு அறிவு விட்டு தூக்கணும் ஏண்டா ஏய் டேய் எதுடா எனக்கு டென்ஷன் ஆக சொல்றேன் நீ கலங்கி நடக்கற போடா உள்ள வெளிய வராதா நான் சண்டை போடுறீங்களா இரண்டாவது கேள்வி கேளுடா கேள்வி பழையனில முருகுரு ஏன் ஆண்டி கோலமா கோமணத்தை கட்டின்னு ஆண்டி கோலமா நின்னுங்குது அறிவு கட்டணே அறிவு இருக்கா நாம தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மண்டகுளத்தில் கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க நமக்காக தைப்பூசத்தடி கூட நாள் கொடுத்திருக்காங்களா இது கூட தெரியாதா முருகப்பெருமானவர் தன்னுடைய அண்ணன் இருக்கிற அல்லவா தன்னுடைய மூத்த சகோதரன் விநாயகரோட சிறு ஞாபகத்திற்காக சண்டையிட்டு கொண்டு எனக்கு எதை வேணும்னு கோவிச்சுட்டு போய் மலையில் நின்றாரு அரோட்டக்கார பேசங்கல அடிச்சு போடுறேன் நானு டென்ஷன் பண்ற மாதிரி அவங்க கூட பேசிருக்காங்க ஐயா நீங்க சொன்ன பதில் தவறான பதில் ஆமாங்க ஏய் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க நீ சொன்ன பதில் தவறான பதில் ஏடா குடும்பமா பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு இருக்காங்க ஏதோ புதுதா ஏதோ கருத்து சொல்ல போறேன் இங்க வா மக்களே நல்லா கவனிச்சிங்க உங்களுக்கு பழனியில முருகரு ஏன் ஆண்டி கோலமா கோமணத்தை கட்டி எதற்காக சொல்லுடா எதற்காக எனக்கு தெரியல சொல்லுடா ஏன்னா அப்ப சட்டி விக்கலதான் கோமணத்தை அறிவு
கட்டவனே ஏதோ பெரிய கருத்து சொல்ல போறேன் இதுவரை யாருக்கும் தெரியாத கருத்து சொல்ல போறேன் எல்லாமே அங்க பாரு நீ பச்சை பள்ளிக்கூடத்துல அப்படி சொல்லி கொடுத்தாங்க நான் பச்சை பள்ளிக்கூடத்துல பிடி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் விக்கிறதுக்கு பாரு கரோடு வித்து நீ போலாம்டா சரி விடு சொல்லுடா ஐயா அதெல்லாம் விடுங்க அயல்நாட்டுல இருந்து வந்திருக்கல்லவா ஆமா. கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும் அப்படியா? ஆடல் பாடலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி போறேன்